2010ல தான் பேடிஎம்மை லான்ச் பண்ணாங்க. பேடிஎம் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது பெரிய லெவல்ல பில்லியன் டாலர் கம்பெனியெல்லாம் அவங்க மார்க்கெட்டுக்குள்ள வரல. வெறும் சின்ன கம்பெனியா மக்களோட ஒரு சின்ன பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்தாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா மக்களோட மொபைல் ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட்ஸ் தான். இதை நீங்கள் இன்னைக்கு கேட்டிங்கன்னா இது ரொம்பவே சிம்பிளாக தெரியலாம். ஆனால் 2010ல இது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா 2010ல இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட் அந்த அளவுக்கு ஸ்மூத்தான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ தான் 4G 5G நெட்ஒர்க்லாம் இருக்குது. அப்போலாம் வெறும் 2G நெட்ஒர்க் தான். இன்டர்நெட் ஆக்சஸ் ரொம்பவே வீக்காக தான் இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். நம்ம ரீசார்ஜ் பண்ணணுன்னா கூட பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடைக்கு போய் தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் பேடிஎம் ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க. ரைட்டு, மக்கள் இப்போ அவங்களோட மொபைல் ரீசார்ஜ் இல்லை பில்லு ஏதாச்சும் பே பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆப் மூலிமா தான் பே பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஈகோ சிஸ்டமை பில்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பேடிஎம்மை பில்ட் பண்ணாங்க. மக்கள் எல்லாருமே ஸ்லோவாக பேடிஎம்மை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பேடிஎம்மோட சர்வீஸ் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுனால மக்களுக்கு பேடிஎம் மேலே நம்பிக்கை அதிகமாச்சு. 2014ல் பேடிஎம் டிஜிட்டல் வேலெட் அப்படின்ட்டு ஒரு ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது மூலிமா மக்கள் எல்லாருமே அவங்களோட காசை இந்த ஆப்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு பேடிஎம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களோட ரியல் க்ரோத்தே ஆரம்பிச்சிது. பேடிஎம் வெறும் மொபைல் ரீசார்ஜுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இப்போ நம்ம யாருக்காச்சும் பே பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட தான் பேடிஎம் இருக்கே அப்படின்ட்டு மக்களோட ஒரு பழக்கமாக மாறிச்சு. நமக்கு கிடைச்ச டேட்டா படி ஜூலை 2015ல் 100 மில்லியன் பேர் பேடிஎம்மை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி தான் அவங்க பிஸ்னஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மேலே வந்தாங்க. இந்தியாவோட டிமானிட்டைசேஷன் எப்படி பேடிஎம்மை இன்னும் பெரிய ஆள் ஆக்குச்சு அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். நவம்பர் 8, 2016 அப்போ நம்ம கிட்ட இருக்கிற கரன்சி நோட் எல்லாமே செல்லாது அப்படின்ட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அனௌன்ஸ் பண்ணார். ஸோ என் கையில் இருக்கிற காசு எல்லாமே செல்லாது அப்படின்னா இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வேணும்னா அதை நான் எப்படி வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் மக்கள் மனசில் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக தான் பேடிஎம் எல்லாத்து கண்ணிலையும் பட்டுச்சு. அதை நம்மக்கிட்ட பேடிஎம் இருக்கே, ஸோ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பேடிஎம் தான் அவங்களுக்கு ஒரே வழியாக தெரிஞ்சது. டிமானிட்டைசேஷனுக்கு முன்னாடி பேடிஎம்மோட க்ரோத் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் பேடிஎம்மோட க்ரோத் எங்கேயோ போயிடுச்சு. டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ் 1.5 மில்லியன்லேருந்து 5 மில்லியன் வரைக்கும் அதிகமாச்சு. ஆப் டவுன்லோட் பண்ணுறது 125 மில்லியன்லேருந்து 185 மில்லியனாக அதிகமாச்சு. மெர்ச்சன்ட் சைனப் 1 மில்லியன்லேருந்து 5 மில்லியனாக அதிகமாச்சு. பேடிஎம் வேலட்டோட மார்க்கெட் ஷேர் 18%லேருந்து 55% வரைக்கும் அதிகமாச்சு. இப்படி தான் நம்ம நாட்டோட எமர்ஜென்சி சுச்சுவேஷனை கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை வளர்த்தாங்க. சூப்பர், பேடிஎம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. பேடிஎம்மோட மார்க்கெட் வேல்யூ எங்கேயோ போயிடுச்சு. மில்லியன் கணக்காக அவங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாப்லேயும் பேடிஎம்மை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மூலையிலையும் பேடிஎம்மோட பிராண்ட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதனால் கம்பெனிக்கு கோடிக்கணக்காக ரெவன்யூ வந்துச்சா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ரியல் கொஸ்டின் மார்க்கே இருக்குது. என்னதான் அவங்களோட கம்பெனி இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆனாலும் அவங்களோட பிஸ்னஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா என்னதான் பேடிஎம் ஆப்லேருந்து பில்லியன் கணக்காக டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதுலேருந்து வர்ற கமிஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே கம்மி. என்னதான் பேடிஎம் வெளியிருந்து பார்க்கும்போது பெரிய ஆளாக தெரிஞ்சாலும் உள்ளே போய் பார்த்தா அவங்களோட பிஸ்னஸ் லோ மார்ஜின் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் தான். ஸோ பேடிஎம் பெரிய லெவலில் காசு பார்க்கணும் அப்படின்னா வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட் மூலிமா அவங்க பார்த்தா தான் உண்டு. ஸோ அப்படி எந்த ப்ராடக்ட் மூலிமா அவங்க காசு பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க ஆப்பில் ஷோ பண்ணுற ஆட்ஸ், லோன், இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் பாக்ஸ்க்கு ரெண்டல் சார்ஜ், இந்த மாதிரி சில விஷயத்தில் இருந்து தான் பேடிஎம் காசு பார்க்க ஆரம்பித்தாங்க. சரிப்பா, இதுலேருந்து வந்த ரெவன்யூவாச்சும் அவங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. வேறு எது மூலிமா நம்ம பெரிய லெவலில் காசு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஏன் நம்ம பேடிஎம் ஆப்பை சூப்பர் ஆப்பாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை அவங்க கொண்டு வந்தாங்க. சூப்பர் ஆப்போட கான்செப்ட் என்ன அப்படின்னா நமக்கு தேவையான பேங்கிங் சர்வீஸ், இ-காமர்ஸ், ட்ராவல், கேமிங், வெல்த், இன்சூரன்ஸ், லோன், கோல்டு, ஷாப்பிங், நமக்கு டிக்கெட், இது எல்லாமே ஒரே ஆப்பில் கிடைக்கிற மாதிரி அவங்க டிசைன் பண்ணாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரே ஆப்பில் மக்களுக்கு தேவையான எல்லாமே. சூப்பர், அவங்க கான்செப்ட்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் தப்பு பண்ணிட்டாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேடிஎம் மால் கான்செப்ட் தான். பேடிஎம் மால் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அளவுக்கு பெரிய ஆளாக வரணுன்ட்டு தான் அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அளவுக்கு அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்கான லாஜிஸ்டிக்ஸ் கிடையாது, ப்ராடக்ட் டெப்த் இல்லை, டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கன்சியூமர் ட்ரஸ்ட் இல்லை. அப்படிங்கும்போது பேடிஎம் மால் கம்ப்ளீட்டாக கேஷ்பேக்கை டிபெண்ட் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த லாஸை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் பேடிஎம் மால் கான்செப்டை கடைசியாக ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இங்கே பேடிஎம் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா பேடிஎம்மோட மெயின் பிஸ்னஸ் என்ன, பேமெண்ட் டிரான்சாக்ஷன் தான். அது மூலிமா அவங்க கம்மியாக தான் ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அடுத்த அடியை அவங்க பொறுமையாக வச்சுருக்கணும். நம்ம பிஸ்னஸோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதை பொறுமையாக அவங்க பண்ணியிருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு பேங்கிங், இ-காமர்ஸ், டிக்கெட், ஷாப்பிங், இந்த மாதிரி எல்லா செக்டர்லேயும் ஒரேடியாக உள்ளே வந்தாங்கல்ல. இப்படி ஒரேடியாக உள்ளே வராமல் ஒரு பிஸ்னஸையும் ஸ்லோவாக டெவலப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா செக்டர்லேயும் ஒரேடியாக உள்ளே வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது கம்பெனிக்கு நிறையவே காசு செலவாயிடுச்சு, பிஸ்னஸே ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக போய் முடிஞ்சிருச்சு. அவங்க பண்ண செகண்ட் தப்பு என்ன அப்படின்னா பேடிஎம் பேமெண்ட் பேங்க் தான்.
என்னதான் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் ஸ்மார்ட்டான ஐடியாவாக தெரிஞ்சாலும் அது உண்மை கிடையாது. என்னதான் பேமெண்ட் பேங்க்கால் கஸ்டமர் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்க முடியும் அப்படின்னாலும் அந்த காசை அவங்களால லோனுக்கு கொடுக்க முடியாது. நார்மல் பேங்க்ஸ் எல்லாமே லோன் மூலியமாக தான் பெரிய லெவலில் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பேமெண்ட் பேங்க்கால் அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது. பேடிஎம் பேமெண்ட் பேங்க் முன்னாடி இருந்து என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்க்கலாம். பேடிஎம் பேமெண்ட் பேங்க் மேலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நம்பிக்கையே இல்லை. ஏதோ அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்கள கண்டிச்சிட்டே இருந்தாங்க. 2018 பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கோட கஸ்டமர் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவங்க பேங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணுற கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ப்ராப்பராக செக் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ட்டு ஆர்பிஐ கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க. 2022 பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கோட டெக்னாலஜி மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்க்கோட சிஸ்டம் எல்லாமே சேஃபாக இருக்கா, ப்ராப்பராக கண்ட்ரோல்டாக இருக்கா அப்படின்ட்டு நாங்கள் ஃபுல்லாக செக் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் புது கஸ்டமர்ஸை ஆட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்டர் போட்டாங்க. 2024 பேடிஎம் பேமெண்ட் பேங்க் மணி லாண்டரி ரூலை மீறி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபினான்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட் 5.4 crore அவங்களுக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பேடிஎம்க்கும் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கும் நடுவில் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே சந்தேகப்படுற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு நம்மளோட செபி அவங்களுக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. ஃபைனலாக April 24, 2026 அப்போ ஆர்பிஐ பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்மளோட ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் நம்பிக்கை தான் ஒரு முக்கியமான ஒன்று. நம்ம ஆர்பிஐக்கு உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லை அப்படின்னா உங்களோட மொத்த பிஸ்னஸ்மே அங்கே ஆபத்தான ஒன்று தான். சரிப்பா, அட்லீஸ்ட் அந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ்லையாச்சும் அவங்க பெரிய ஆளாக கண்டினியூ ஆனாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் கோட்டை விட்டுட்டாங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா பேடிஎம்மோட முக்கியமான ஸ்ட்ரென்த்தே அவங்களோட டிஜிட்டல் வேலட் ஃபீச்சர் தான். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டிஜிட்டல் வேலட்னா நம்ம அமௌண்ட்டை பேடிஎம்மில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு வேணுமோ அந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டிஜிட்டல் வேலட்டாக இருந்துச்சு. இந்த டிஜிட்டல் வேலட் கான்செப்ட் யூபிஐ வர்றதுக்கு முன்னாடி தான் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. எப்போ யூபிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ இந்த கான்செப்ட் ரொம்பவே வீக் ஆயிடுச்சு. October 2025 அப்போ பேடிஎம்மோட மார்க்கெட் ஷேர் 7.4%, ஃபோன்பேயோடது 45.5%, கூகுள் பேயோடது 34.6%. ஸோ ஃபைனலாக எப்போ யூபிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அப்போ இருந்து தான் பேடிஎம்மோட பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் அடி வாங்க ஆரம்பிச்சது. இந்த வீடியோவோட ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்தாச்சு. எதனால பேடிஎம்மோட பழைய மார்க்கெட் டாமினன்ஸ் அழிஞ்சு போச்சு அப்படின்னா வெறும் ஒரு தப்பு பண்ணனால அவங்க இந்த நிலைமைக்கு வரல. கிட்டத்தட்ட 4 பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், நம்ம பேடிஎம் தான் இந்தியா ஃபுல்லாக இருக்கே, ஸோ நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்ட்டு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. செகண்ட் தப்பு என்ன அப்படின்னா பேடிஎம்மோட ஆப்பில் தான் டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, ஸோ அது மூலிமா நமக்கு நிறையவே ப்ராஃபிட் வரும் அப்படின்ட்டு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. அவங்களோட மூணாவது தப்பு என்ன அப்படின்னா பேடிஎம் சூப்பர் ஆப்பாக மாற்றணும்னு நினச்சது தான் பெரிய தப்பு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா செக்டர்லேயும் ஒரேடியாக உள்ளே அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு செக்டர்லேயே உள்ளே பொறுமையாக அவங்களோட பிஸ்னஸை வளர்த்திருக்கணும். அவங்களோட நாலாவது தப்பு என்ன அப்படின்னா பேங்கிங் பிஸ்னஸை அவங்க சாதாரணமான பிஸ்னஸாக அவங்க பார்த்தாங்க. ஆனால் பேங்கிங் பிஸ்னஸ் அப்படி கிடையாது. பேங்க்குக்கு ரூல்ஸ் வேணும், ஆர்பிஐயோட நம்பிக்கை வேணும். ஆனால் பேமெண்ட் பேங்க்குக்கு கடைசி வரைக்கும் அவங்களோட நம்பிக்கை கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் கடைசி வரைக்கும் ஆர்பிஐயோட நம்பிக்கை கிடைக்கவே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லணும்னு நினைக்க வேண்டிய விஷயத்த எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.